ஹே எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட கோல்டு ஃபிஷ்ஷஸ்க்கு நம்ம ட்ரை வார்ம்ஸ் ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற ட்ரை வார்ம்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ட்ரைட் கியூபிக் ஸ்பான்ஸ். இது ஹலோ ஃபீட் பிராண்டோட ட்ரை வார்ம் பேக்கெட். இது 10 ரூபாய் ஒரு க்யூப். இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இதான் 10 ருபீஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரை வார்ம் வேறு பிராண்டில் நிறைய தர மாதிரி இருந்தால் சீப் ரேட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது அடிக்கடி நான் கோல்ட் ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணுவேன். நான் ஏன் பாக்ஸில் வாங்காமல் பேக்கெட்டில் வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸில் வாங்குறது தண்ணி பட்டு நாசமாகிடுது. ஸோ நம்ம பேக்கெட்டில் வாங்குகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட கோல்ட் ஃபிஷ்ஷஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மளோட ட்ரை வார்ம்ஸை ஃபீட் பண்ண போகிறோம். ஹேண்ட் ஃபீட் பண்ண போகிறோம். ஹேண்ட் ஃபீடிங் எடுக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நாளாக ஹேண்ட் ஃபீட் பண்ணி. ஸோ இந்த வீடியோவில் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தான் இந்த மாதிரி நம்ம ஃபிஷ் ரிலேட்டட் கண்டென்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ லெட்ஸ் டூ இட். இப்போ இதை ஃபுல்லாக அப்படியே போட போகிறதில்ல, பாதி எடுத்து வச்சிடலாம். பிகாஸ் நம்ம வெளியிலையும் போட போகிறோம். வெளியிலையும் கோல்ட் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இதில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5 கோல்ட் ஃபிஷ் இருக்கும். இது 2.5 ஃபீட் டேங்க். இதில் இருக்க எல்லாமே பெரிய சைஸு. அது ரொம்ப ரொம்ப பெரிய சைஸு. இது எல்லாமே நல்ல அடல்ட். இது எக்கே லே பண்ணியிருக்கு. இது ஃபீமேல். எனக்கு அது மட்டும்தான் ஃபீமேல்னு தெரியும், மற்ற எதுவுமே தெரியாது. அண்டு மற்றது எல்லாமே செம்மையாக இருக்கும். இதுதான் லைக் செம்ம கலராக இருக்கும். மீன்ஸ் செம்ம ஷேப்பில் இருக்கும். ஃபேஸ் நிஜமான உரண்டா இப்படி தான் இருக்கும் உரண்டா. இது கிரேட் ஏ அந்த மாதிரி கம்பேர் பண்ணலாம். அது ஒரு மாதிரி இருக்கும், பட் ஆனால் கிரேட் கிடையாது. இது எல்லாமே நார்மல் உரண்டா தான், கிரேட் எதுவுமே கிடையாது. கிரேடு நம்மளே இவ்வளோ பெருசாக இருக்கும். கிரேடோடு வாங்கணும், என்னோடய ட்ரீமாக தான். ஸோ அதுக்கு ஒரு தனி டேங்க் செட்டப் பண்ணி கிரேட் மாதிரி வச்சு நம்ம ஏ கிரேட் உரண்டாலாம் வாங்கி ஸோ அதோட செட்டப் பண்ணலாம் ஃப்யூச்சரில். ஸோ இப்போ ஃபீட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணணும்னா, நம்ம ஈரமாக்கணும். ஈரமானால் தான் அது அங்கே டிசால்வ் ஆகும். நம்ம டேங்க்குள்ளே வச்சு ஈரமாக்கிடலாம். நான் ஃபீட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே வந்துருச்சு மேலே. என் கையை கடிக்குதுங்க. இது நம்ம வாட்டர் ஃப்ளோவில் வச்சுருக்கனால அதில் பட்டு விரிய ஆரம்பிச்சிருது ட்ரை வார்ம்ஸ் எல்லாமே. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் போகிறது, அது ஃபுட்டுன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட ஃபிஷ்ஷஸ்க்கு. யார் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடியே கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பார்க்க பார்க்க யார் ஃபஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். 5 பேர் இருக்காங்க. யார் ஃபஸ்ட்டுன்னு பார்ப்போம். க்ளோஸ் எடுக்கல. இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்துருந்தோம். இவரும் க்ளோஸ் எடுக்கலை. எல்லாமே க்ளோஸாக வந்துட்டு போயிடுறாங்க. யாருமே எடுக்க மாட்டாங்க. யார் தான் எடுப்பான்னு பார்ப்போம். இவர் மண்டையில் இடிச்சுன்னு இருக்குது. வாய் கூட பட்டுருச்சு, ஆனால் எடுக்கலை. ஆக்சுவலாக அது ஜெயின்ட் ஒரண்டா ட்ரை கலர் பிளாக் இருந்தது. இப்போ பிளாக் போயிடுச்சு. ஒயிட் அண்ட் கோல்டு 2 கலரில் மட்டும்தான் இப்போ இருக்குது. யாருமே இன்னுமே எடுக்கலை. எல்லாமே என் கையை தான் தொட்டுட்டு போகிறாங்க. யார் எடுப்பா? இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஃபீட் பண்ணுங்கள். உங்கள் கோல்ட் ஃபிஷ்ஷஸில் ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் தென் இது ரெகுலர் ஃபீடாக கொடுக்காதீங்க, ஏன்னா டேங்க் டர்ட்டி ஆகும். உங்கள் டேங்க்கை க்ளீன் பண்ணி வாட்டர் சேஞ்ச் பண்ணி நல்லா ஃபில்ட்ரேஷன் இருந்தால் நீங்கள் இதை ரெகுலராக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேணாம், ஏன்னா உங்கள் டேங்க் இது ரொம்ப பொல்யூட் பண்ணும். பட் இது ரொம்ப நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு. கோல்ட் ஃபிஷ்ஷஸ்க்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதோட க்ரோத் ரேட்லேயும் கலரோட பாப்பப்லேயும். இன்னும் கூட யாருமே வரல. கொஞ்சம் ஒருவேளை அங்கே வாட்டர் ஃப்ளோ இருக்கனால யாரும் வரமாட்டாங்க. நம்ம இந்த பக்கம் வச்சுப்போம். வந்துட்டான். இவன் தான் ஃபஸ்ட்டு. ஒரே வாயெல்லாம் எல்லாத்தையும் ஆட்டுது. இவன் சொல்லிட்டேன், அவள் தான் ஃபஸ்ட் எடுத்துருக்கா. நல்லா வாயில் போட்டு அப்படி சாப்பிடுறது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் யார்? இந்த ரெட் கேப் வந்துட்டு போகுது. எனக்கு அந்த ரெட் கேப் செம்மையாக பிடிச்சிருக்கு. பிகாஸ் அது பட்டர்ஃப்ளை டெய்ல் சைஸ், அது ஹெட்டில் மட்டும் ரெட் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஒரு ரெட் கேப் மட்டும் தான் இருக்கும், பட் ஹெட் மட்டும் இன்னும் நல்லா பாப்பப்பாக இருக்கும். அது தாய்லாண்டோட ரெட் கேப்லாம் அப்படி இருக்கும். நம்ம தாய்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணால் அந்த மாதிரி.
இந்தியாவில் நிறைய பேர் அப்படி வச்சுருக்காங்க. நம்ம அந்த மாதிரிலாம் வாங்குவோம் ஃப்யூச்சரில். இப்போதைக்கு இல்லை நம்மகிட்ட, ஏன்னா அதெல்லாம் காஸ்ட்லி. ஏன் யாருமே எடுக்க மாட்டாங்க, ஒருத்தவங்க மட்டும் தான் சாப்பிட்டே இருக்காங்க. மிச்சம் எல்லாமே அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் இதுலேருந்து பிச்சுட்டு போகிறது மட்டும் தான் சாப்பிட்றாங்க. என்கிட்ட யாருமே வரல. ரொம்ப நாள் ஆச்சு ஹேண்ட் ஃபீடிங் போட்டு, ஸோ யாரும் வரல. இப்போது இந்த நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோவை நம்ம சீக்கிரம் முடிக்கணும், எல்லோரும் கூப்பிட்றாங்க. நம்ம இப்போ ஹேண்ட் ஃபீட் போடாமல் என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வெளியில் இருக்க கோல்ட் ஃபிஷ் டப்புக்கு போட்டு விட்டுடலாம். இப்போ டேங்க் எப்படி டர்ட்டி ஆக போகுதுன்னு பாருங்கள். பட் ஃபில்ட்ரேஷன் நல்லாயிருக்கும் நம்மளது, அதனால் இது எல்லாமே அதுங்களே சாப்பிடும். பாருங்கள், இப்போ ஸ்ப்ரெட் பண்ணதும் எல்லாம் மேலே வந்துருச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இந்த மாதிரிலாம் ஃபீட் பண்ணாதீங்க, அப்புறம் ரொம்ப பொல்யூட் ஆகிடும். இதோட ரெட் கலர் செம்மையாக பாப்பாக இருக்கும். இது ரெட் கேப்பில் இந்த ரெட் கேப்போடு இது வந்து நல்லா ரெட்டிஷாக வளர்ந்துருக்கும். ஸோ அது ஏன்னு தெரியல, நான் ரெட் கேப்னால் அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம மிச்சம் எவ்வளோ இருக்குது, இதை நம்ம வந்து வெளியில் டப் இருக்குது, கோல்ட் ஃபிஷ் டப், அதுக்கு ஃபீட் பண்ணிடுவோம். ஸோ லெட்ஸ் டு இட். இது இருக்காங்க. இப்போ இது சவுண்டாக இருக்கும், அண்ட் தென் வாட்டர் ஃப்ளோ இருக்கும். மோட்ரு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கோல்ட் ஃபிஷ்ஷோட மோட்ரு ஆஃப் பண்ணியாச்சு இந்த டேங்க்கில். இப்போ இதை நம்ம ஃபீட் பண்ணிடலாம். இவங்க எல்லாருமே வரணும், அதுதான் கஷ்டம். ஏன்னா டேங்க்கில் இருக்கிற கோல்ட் ஃபிஷ் எல்லாமே ஆல்ரெடி கைக்கு அப்பப்போ வந்தது, ஆனால் அதுங்களே இன்றைக்கி வரல. இதுங்க எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இந்த கோல்ட் ஃபிஷ் பாருங்கள், பட்டர்ஃப்ளை டெய்லில் டைகர் கலர் செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி இன்னொன்று இருந்தது, பட் அதோட பிளாக்கிஷ் போயிட்டு இருக்கு. கை இருக்குனால யாரும் வரல, இப்போ வராங்க. அந்த கோல்ட் ஃபிஷ்ஷுக்கு, காமன் கோல்ட் ஃபிஷ், அதுக்கு கண்ணே கிடையாது. ஆனால் அதுதான் நம்ம ஒரு வாட்டியும் ஃபீட் போடுறப்போ அதுதான் ஃபஸ்ட்டு வருமே. ரூக்கின், இதில் வந்து ரூக்கின் இருக்குது, ஒலாண்டா இருக்குது, காமன் கோல்ட் ஃபிஷ் ஒன்று இருக்குது. டெலஸ்கோப் இருந்தது, பட் டெலஸ்கோப் நான் எனக்கு வெறுத்துட்டேன். பிகாஸ் டெலஸ்கோப் தான் வந்து இன்னொரு கோல்ட் ஃபிஷ்ஷோட, இப்போ இந்த காமன் கோல்ட் ஃபிஷ்க்கு கண் இல்லைன்னா அதுக்கு காரணமே டெலஸ்கோப் தான். அது சக் பண்ணிடுச்சு. அப்படி என்கிட்ட இருக்க டெலஸ்கோப்பில் அப்படி பண்ணது நான் ஒரு வாட்டி இல்லை, நிறைய வாட்டி. அதுவும் ஒரு டெலஸ்கோப் மட்டும் கிடையாது, அந்த மாதிரி 2-3 டெலஸ்கோப் அப்படி பண்ணுறதை பார்த்துருக்கேன். அதனால் நான் வந்து அதை வாங்குறதே நிறுத்திட்டேன். எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. லெமனேட் ஒராண்டா இருக்குது நம்மக்கிட்ட. இன்னொரு ஒராண்டா வந்து குவாரண்டைனில் இருக்குது. அந்த ஒராண்டாவை வந்து இப்போ ஃபுட்டு போட்டால் வருமானு தெரியல. இதுக்குள்ளே இருக்காரு, கொஞ்சம் போடுவோம். அது ஃபுட் எடுக்குமா தெரியல, பார்ப்போம். அவ்வளோதான். அண்ட் தென் இதுக்குள்ளேயும் இருக்காங்க, நம்ம போட்டு விடுவோம். அவங்க சாப்பிட்டாங்கன்னா பார்ப்போம். இதில் வந்து ஒரு கேலிக்கோ இருக்குது, அதுதான். அதுக்கப்புறம் ஸ்கை கோல்டு ஒன்று, கேலிக்கோ ஒன்று, வராண்டா 2, மொத்தம் 4-5 இருக்கும். மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. இது எல்லாத்துலேயும் ஃபிஷ்லிஷ் இருந்தது, அது எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு திருப்பி குவாரண்டைனில் போட்டு வச்சுருக்கேன். பட் இன்னும் கூட குட்டி ஏதாவது இருக்கும் அது மேலே. ஸோ இதை நம்ம ஒழுங்காக பார்க்கணும் ஒரு 1 வீக். அதனால் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், அது ஒன்றே எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ. நம்மளோட ஃபிஷ்ஷஸ் ஹேண்ட் ஃபீடிங் போட்டாச்சு. ஆக்சுவலி இது ஹேண்ட் ஃபீடிங்னு சொல்கிற ட்ரைவார்ம்ஸ் ஃபீடிங் தான் சொல்லணும். ஏன்னா எதுவுமே கையில் எடுக்கல, ஒன்று மட்டும் தான் எடுத்துச்சு. ஸோ அந்த வின்னர் யார், நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த கோல்ட் ஃபிஷ் தான் வந்து எடுக்கும்னு சொல்லியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வாரம் நான் பாய் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கோல்ட் ஃபிஷ்ஷை கையில் பிடிச்சி கட்டிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். இதான் நம்ம டபுள் கலர் ஒராண்டா பட்டர்ஃப்ளை டீ.